Hi students, நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து கார்பனைல் லிகாண்டோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய மெட்டல் கார்பனைல்ஸ். இடைநிலை தனிமங்கள் வந்து கார்பனைல் ஈனியுடன் இணைந்து உருவாக்கக்கூடிய மெட்டல் கார்பனைல்ஸ், உலோக கார்பனைல்கள் பார்த்துட்டு அதை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து எப்படி வந்து இந்த மெட்டலுக்கும் கார்பனைல் லிகாண்டுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி டீல் பண்ண போகிறோம். மெட்டல் கார்பனைல்ஸ், உலோக கார்பனைல்கள். டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் carbonyl ligand with metal carbon bond. Transition metal complexes அப்படிங்கிற டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ். அந்த லிகாண்ட் வந்து என்னது, கார்பனைல் லிகாண்ட். அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்னென்னா மெட்டல் கார்பன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த CO, இந்த கார்பனைல் லிகாண்டில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுனால என்ன பாண்டு ஃபார்ம் ஆகுனா மெட்டல் கார்பன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மெட்டல் கார்பனைல்ஸில் வந்து டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் CO, அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து சிஓவோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இல்லை என்ன பாண்டு ஃபார்ம் ஆனால் மெட்டல் கார்பன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சிஓவின் கார்பனைல் ஈனியினுடைய இடைநிலை உலோக அணைவுகள். இந்த இடைநிலை தனிமங்கள் வந்து கார்பனைல்ங்கிற ஈனியோட சேர்ந்து உருவாகக்கூடிய அணைவு. இந்த அணைவில் வந்து உலோக கார்பன் பிணைப்பு வந்து உருவாகும். ஏன் உலோக கார்பன் பிணைப்பு உருவாகுது? சிஓங்கிற ஈனியில் கார்பன் வந்து எலக்ட்ரானை கொடுக்குறதுனால அந்த மைய உலோக அணுவுக்கும் கார்பன் நடுவில் பிணைப்பு வந்து உருவாகுது. இப்போ இதை வந்து வகைப்படுத்த போகிறோம். எப்படி வகைப்படுத்த போகிறோம்னா, பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ், உலோக அணுக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து வகைப்படுத்துறது. ஃபஸ்ட்டு வந்து மோனோ நியூக்ளியர், ஒற்றை அணுக்கரு கார்பனைல். அடுத்து வந்து பாலி நியூக்ளியர், பல அணுக்கரு கார்பனைல். பேர்லேயே மோனோ நியூக்ளியர் அப்படின்னு இருக்குது, ஒற்றை அணுக்கருன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் வந்து ஒரே ஒரு மெட்டல் மட்டும் இருக்கும். கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் மெட்டல் ஆட்டம், ஒரே ஒரு உலோக அணு மட்டும் இதில் இருக்கும். அதில் வந்து என்ன, அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா, இட் வில் ஹாவ் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் மெட்டல் ஆட்டம் அண்ட் ஹாவ் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஒரே ஒரு உலோக அணுவுடன் எளிய அமைப்பு உடையதாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCO4, நிக்கல் டெட்ரா கார்பனைல். நிக்கல் இருக்குது, அதோட என்ன 4 கார்பனைல் சேர்ந்துருக்கு. நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இதில் 0. என்ன அமைப்பு இருக்குன்னா, நான்மிகி அமைப்பு வந்து இருக்கும். அடுத்து FeCO5, அயன் பென்டா கார்பனைல், இரும்பு பென்டா கார்பனைல். இது வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல், முக்கோண இருப்பு அமைப்பு இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு முக்கோணம் போட்டிருக்கிறோம், அதனோட நடுவில் வந்து அயன் இருக்கும். 3 கார்னரில் 3 CO, மேலே ஒரு CO, கீழே ஒரு CO இருக்கும். இந்த முக்கோணத்தோடைய இந்த மேல் பகுதி இணைக்கும் போது ஒரு பிரமிடும், கீழ்ப்பகுதி இணைக்கும் போது ஒரு பிரமிடும் கிடைக்கும். 2 பிரமிடு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணால் முக்கோண இரு பிரமிடு, ட்ரைகோனல் பைபிரமிடல்னு சொல்கிறோம். அடுத்து வந்து CrCO6. இதில் வந்து 6 லிகாண்ட் இருந்தாலும் என்ன ஷேப் இருக்குன்னா, ஆக்டாஹெட்ரல் ஷேப் இருக்கும். ஸோ அதனால் ஒற்றை அணுக்கரு கார்பனைல் மோனோ நியூக்ளியரில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு உலோகம் இருக்கும். அமைப்பு எளிமையானதாக இருக்கும். அடுத்து பாலி நியூக்ளியர், பல அணுக்கரு கார்பனைல். இதில் வந்து இட் கண்டெய்ன்ஸ் 2 or more மெட்டல் ஆட்டம்ஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அணுக்கள் வந்து இருக்கும். இந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அணுக்கள் இருக்கும்போது அந்த 2 உலோக அணுவும் ஒன்றாவும் இருக்கலாம், வேறு வேறையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ 2 மெட்டல் ஆட்டம் இருக்குது, ரெண்டுமே கோபால்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கோபால்ட் ஒரு மேங்கனீஸ் இருக்கலாம். ஆனால் இந்த 2 மெட்டல் ஆட்டம்ஸ் மே பி தி சேம் ஆர் டிஃப்ரெண்ட். தே மே பி சேம் ஆர் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். அவை ஒரே அல்லது வெவ்வேறு உலோக அணுக்களை உடையவை. அதனால் பாலி நியூக்ளியர், பல அணுக்கரு கார்பனைல்ங்கிறது மோர் தென் ஒன் மெட்டல் ஆட்டம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அணுக்கள் இருக்கும். அது ஒரே உலோகமாகவும் இருக்கலாம், வேறு வேறு உலோகமாகவும் இருக்கலாம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம், CO2 அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம். CO8 அதில் வந்து 2 கோபால்ட் இருக்குது, ரெண்டுமே என்ன இருக்குது, கோபால்ட் ஆட்டமாக இருக்குது. அடுத்து வந்து இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் CO போடும்போது C மெட்டல், கோபால்ட் CO, இதில் வந்து CO போடும்போது ஈக்குவல் லெவலில் போடணும். இது வந்து கார்பனைல். அடுத்து Mn2 CO10, இதில் 2 மெட்டல் இருக்குது, 2 மேங்கனீஸ். அடுத்த கேஸில் பார்த்தோம்னா MnCO 2 மெட்டல் இருக்குது, ஆனால் ஒன்று வந்து மேங்கனீஸ், இன்னொன்று வந்து கோபால்ட். அதனால் இதில் இருக்கக்கூடிய 2 மெட்டல் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல் வந்து சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணணும். பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துறது. பை நியூக்ளியர் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது 2 மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கு. 2 உலோகங்களை உடைய ஒரு உலோக கார்பனைல் அணைவு எடுத்துருக்கிறோம். இதில் என்னென்ன இருக்கலாம், மெட்டல் பாண்ட் இருக்கலாம். ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் நடுவில் பாண்ட் இருக்கலாம். ஏன்னா மோர் தென் மெட்டல் இருக்கிறனால மெட்டல் பாண்ட், உலோக பிணைப்பு இருக்கலாம். அடுத்து பிரிட்ஜிங் CO குரூப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 2 மெட்டல் வந்து ஒரு கார்பனைல் குரூப் மூலமாக இணையறத என்ன சொல்லணும்னா பிரிட்ஜிங் CO குரூப்னு சொல்லியிருக்கோம். இல்லை ரெண்டுமே இருக்கலாம். மெட்டல் பாண்ட் இருந்து அந்த 2 மெட்டல் பாண்டுங்கிற 2 மெட்டல் நேரடியாக இணையிறது. இந்த மாதிரி இப்படி இணையிறது. பிரிட்ஜிங் COனா இந்த 2 மெட்டல் இந்த பாண்டு இப்படி இணையிறது.
இந்த கார்பனல் குரூப் மூலம் இப்படி ஜாயின் ஆகுது. சம்டைம்ஸ் இப்படி இருக்கலாம், கார்பனல் குரூப்பும் இருந்து பிரிட்ஜிங் குரூப்பும் இருந்து எதுவும் இருக்கலாம், மெட்டல் பாண்ட் இருக்கலாம். ஸோ 3 பாசிபிலிட்டி, மெட்டல் பாண்ட் இப்படி இருக்கிறது, பிரிட்ஜிங் CO இப்படி இருக்கிறது, அடுத்து ரெண்டுமே இருக்கிறது, பிரிட்ஜிங் குரூப்பும் இருக்கிறது, மெட்டல் பாண்ட் இருக்குது. ஈரணு உலோக கார்பனல்களில் உலோக பிணைப்பு உலோக பிணைப்பு இருக்கலாம். அடுத்து CO இணைப்பு பாலம் இதை சொல்கிறோம். அடுத்து வந்து அவை இரண்டும் இணைப்பு பாலம் இருந்து எது இருக்குன்னா உலோக பிணைப்பு இருக்கும். அடுத்து வந்து நான் பிரிட்ஜு மெட்டல் கார்பனைல், அதாவது நான் பிரிட்ஜு அப்படின்னா தான் இது மாதிரி இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்து ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் எது ஜாயின் ஆகுதோ ஒரு COங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கு, அது வந்து பிரிட்ஜுன்னு சொல்கிறோம், இணைப்பு பாலம் சொல்லியிருக்கோம். அப்படி இணைப்பு பாலம் இல்லாத மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் பிரிட்ஜு மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ், இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பனைல்கள், அதை பார்க்க போகிறோம். அதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். நான் பிரிட்ஜ் மெட்டல் கார்பனைல் விச் கண்டெயின் ஒன்லி டெர்மினல் கார்பனைல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் வந்து அந்த கார்பனைல் குரூப் வந்து 2 மெட்டலுக்கு நடுவில் இல்லாமல் ஓரத்தில் மட்டும் இருக்கும். அமெரிக்கா என்ன சொல்கிறேன்னா டெர்மினல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இணைப்பு பாலம் இல்லாத முனைய CO, முனைய கார்பனைல் தொகுதி உடையவை. இப்போ NiCO4 இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறோம். நிக்கல் 1 2 3 4 4 கார்பனைல் குரூப் இருக்குது. இது இப்போ என்ன, இதில் இருக்கிறதே ஒரே ஒரு மெட்டல் தான் இருக்குது. அப்போ எந்த கொஸ்டினே வராதுன்னா இது இணைப்பு பாலம் பிரிட்ஜிங் அப்படிங்கிறதே வராது. இது ஓரத்தில் இருக்கான்னு என்ன சொல்கிறோம்னா இது முனையம் டெர்மினல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் என்ன, இது இந்த மாதிரி பாண்டு போடுறது வந்து ஒரே பிளேனில் இருக்கும். இது பிளேனுக்கு வெளியிலையும் ஒன்று பிளேனுக்கு உள்ளேயும் இருக்கும். ஒன்று வந்து இன்வெர்ஸ், இன்னொன்று வந்து அவுட்வர்ட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. பட் நாட் நெசசரி. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறோம். அதில் குரோமியம் எடுத்துருக்கிறோம். அது ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பனல் குரூப் எல்லாமே எங்கே இருக்குன்னு டெர்மினலில் தான் இருக்கும், 2 மெட்டலுக்கு நடுவில் இருக்கிறார். அடுத்தது நான் பிரிட்ஜன் மெட்டல் கார்பனைல், அதில் வந்து வித் டெர்மினல் கார்பனைல் மெட்டல் பாண்ட். அதில் என்ன இருக்குன்னா CO இந்த ஓரத்தில் முனையத்தில் வந்து என்ன இருக்குன்னா COவும் இருக்கும், மெட்டல் பாண்டும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் எடுத்துருக்கிறோம். மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு மேங்கனீஸ்க்கு இன்னொரு மேங்கனீஸ்ல என்ன இருக்குது, மெட்டல் பாண்ட் இருக்குது. இந்த CO ஃபுல்லாக எங்கே இருக்குது, டெர்மினலில் இருக்குது, முனையத்தில் வந்து இருக்குது. அதனால் இதில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா இந்த கேஸ் ரெண்டுலேயுமே என்னென்னா CO வந்து நான் 2 மெட்டலுக்கு நடுவில் பிரிட்ஜாக இல்லை. இதுக்கு என்ன வித்தியாசம், இதில் வந்து மெட்டலுக்கு நடுவில் பாண்ட் இல்லை, இதில் மெட்டலுக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு பாண்ட், ஒரு பிணைப்பு இருக்குது. ப்ளஸ் CO எங்கே இருக்குன்னா முனையத்தில் வந்து இருக்குது. ஹியர் தெர் இஸ் நோ பிரிட்ஜ், தெர் இஸ் மெட்டல் பாண்ட். பிரிட்ஜ் இல்லை, மெட்டல் பாண்ட் மட்டும் இருக்கும். அதுக்கு இது வந்து எக்ஸாம்பிள். MNக்கு மட்டும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. இது பூரா அந்த CO ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா முனையம் டெர்மினலில் வந்து இருக்குது. அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்குறோம், MN2 CO1 2 3 4 5, இங்கே ஒரு 5 இருக்கலாம், MN2 CO10. இதெல்லாம் வந்து ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ். TCCO10ம் RE2 CO10ம் இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். அதாவது மெட்டல் பாண்ட் இருக்கும். CO வந்து எங்கே மட்டும் இருக்கும், டெர்மினலில் மட்டும் இருக்கும். என்ன இருக்காதுன்னா பிரிட்ஜ் பாலம் வந்து இதில் வந்து இருக்காது. அடுத்து வந்து பிரிட்ஜு காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கு நடுவில் கார்பனல் குரூப் வந்து ஒரு பாலம் மாதிரி செயல்படணும். பால பிணைப்பு ஒரு வந்து பிரிட்ஜ் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். இணைப்பு பாலம் உடைய கார்பனைல்கள் பிரிட்ஜு காம்ப்ளெக்ஸஸ். தே மே கண்டெயின் பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ். கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜிங் கார்பனைல் குரூப் இருக்கும். அலாங் வித் டெர்மினல் கார்பன், அலாங் வித் டெர்மினல் CO. பிரிட்ஜிங்க்கும் இருக்கும், டெர்மினல்லையும் இருக்கும். அண்ட் 1 or more மெட்டல் பாண்ட். 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று என்னது, பிரிட்ஜிங் கார்பனைல் குரூப் இருக்கிறது, ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் இணைக்கக்கூடிய கார்பனைல் குரூப். டெர்மினல்னால் 2 மெட்டலை இணைக்காமல் ஒரு மெட்டலோட மட்டும் ஜாயினாக இருக்கிறது டெர்மினல் CO. அடுத்து என்னது, ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டல் நடக்கக்கூடிய பாண்ட். 1 or more மெட்டல் பாண்ட், ஒன்றாளுக்கு மேற்பட்ட உலோக பிணைப்பு இருக்கிறது. முனைய CO பிணைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மெட்டலோட மட்டும் ஜாயின் ஆகிருக்கிறது, பிரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறது. பால CO அப்படின்னு அர்த்தம், CO மீன்ஸ் கார்பனைல். பாலம் CO அப்படின்னு அர்த்தம் 2 மெட்டலை COங்கிற லிகாண்ட் ஈனி வந்து இணைக்கிறது. மற்றும் ஒன்றாளுக்கு மேற்பட்ட மெட்டல் பாண்ட், மெட்டல் பிணைப்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பிரிட்ஜு காம்ப்ளெக்ஸஸில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம்னா Fe2 CO9 எடுத்திருக்கோம். Fe2 2 Fe எடுத்துருக்கிறோம். இதில் வந்து CO9 இதில் 7 கார்பனைலில் 1 2 3 இந்த 3 வந்து என்ன இருக்குன்னா முனையம் டெர்மினலில் இருக்குது. 1 2 3 இந்த 3 எப்படி இருக்குது, டெர்மினல் இருக்குது. அப்போ டோட்டலி என்ன இருக்குன்னா 6 டெர்மினல், 6 முனையம் CO வந்து இருக்குது. அப்புறம் பிரிட்ஜ், 2 மெட்டலையும் ஜாயின் பண்ணுறது தான் பிரிட்ஜு, பாலம் சொல்லியிருக்கோம். இந்த 2 மெட்டலில் இந்த இருக்குது, இங்கே ஒரு CO, இங்கே ஒரு CO, இங்கே ஒரு CO, அப்போ 3. அப்போ இதில் என்ன இருக்குது, 3 பிரிட்ஜிங், 3 பிணைப்பு பாலம் இருக்குது, 6 டெர்மினல், 6 முனைய CO வந்து இருக்குது. இந்த கேஸை பொறுத்தளவில்
CO2 CO8 ரெண்டு கோபால்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா மெட்டல் பாண்ட் இருக்குது, உலோக பிணைப்பு இருக்குது. அதை தாண்டி என்ன இருக்குன்னா டெர்மினலில் மட்டும் முனையத்தில் மட்டும் CO தொகுதி இருக்குது. இதில் என்ன இல்லை அப்படின்னா பிரிட்ஜிங் பால CO தொகுதி வந்து இல்லை. இதில் இந்த கேஸில் வந்து ரெண்டு கோபால்ட்டுக்கு நடுவில் ரெண்டு CO என்னவா இருக்குது, பிரிட்ஜு பால பிணைப்பாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 6 CO என்ன இருக்குன்னா டெர்மினல் முனைய பிணைப்பாக வந்து இருக்குது. தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பனைல்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மெட்டலினுடைய எண்ணிக்கையை வச்சு மோனோ பாலிநியூக்ளியர் பிரித்தோம். அடுத்து வந்து வடிவமைப்பு அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிச்சிருக்கோம். அதில் நான் பிரிட்ஜு அதாவது பிணைப்பு பால அமைப்பு இல்லாதது பால அமைப்பு உள்ளதுன்னு பிரிச்சிருக்கிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு நடுவில் எப்படி COங்கிற லிகாண்ட்னால எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெட்டல் லிகாண்டோடைய ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டாலை வந்து நம்ம குறிச்சிருக்கணும். ஏன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட் டி ஆர்பிட்டால் இருக்குது. இது வந்து ஒரு லிகாண்ட். ஜென்ரலான ஃபேக்ட்னா அது லிகாண்ட்ஸ் வில் டொனேட் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஈனி என்பது மைய உலோக அணுவிற்கு ஒரு எலக்ட்ரான் இரட்டையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான் இரட்டையோ வழங்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த லிகாண்ட் CO லிகாண்ட் வந்து இந்த மெட்டல் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டாலுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்படி டொனேட் பண்ணும்போது இந்த மெட்டலுக்கும் COக்கு நடுவில் மெட்டல் CO சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து இது என்னன்னா இந்த மெட்டலில் வந்து இப்படி எலக்ட்ரானை வாங்கும்போது அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இட் இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீசிங். மெட்டலில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அடர்த்தி என்ன செய்யுதுன்னா அதிகமாகிடுது. அப்போ எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாகும் போது அதை சரி பண்ணுறதுக்காக என்ன செய்யுதுன்னா அதனுடைய எலக்ட்ரானை திரும்பவும் எங்கே கொடுத்துருதுன்னா லிகாண்டில் இருக்கக்கூடிய பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு வந்து கொடுத்துருது. அப்போ என்ன பாண்டு ஃபார்ம் ஆனால் மெட்டலுக்கும் லிகாண்டின் நடுவில் பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதை தான் இப்போ ரெண்டு ஸ்டெப்பாக நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் பேர் இஸ் டொனேட்டட் ஃப்ரம் தி கார்பன் ஆட்டம் ஆஃப் CO டு தி வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டால் ஆஃப் M. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் பேர் இஸ் டொனேட்டட் ஃப்ரம் தி C ஆட்டம் ஆஃப் CO அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பனைல் லிகாண்டில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமில் இருந்து ஒரு எலக்ட்ரான் பேர் வந்து எங்கே போகுது? மெட்டல் ஆர்பிட்டாலுக்கு போகுது. மெட்டல் ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கும்? எம்டி ஆர்பிட்டாலாக இருக்கும். ஸோ தட் இட் கேன் அக்காமடேட் தி எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்காக இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் போய் எது போகுது? எலக்ட்ரான் பேர் போய் போகுது. அப்போ என்ன பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா மெட்டலுக்கும் COக்கு நடுவில் வந்து ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. CO ஈனியில் உள்ள ஒரு கார்பனிலிருந்து CO ஈனியில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமிலிருந்து எலக்ட்ரான் இரட்டையானது எம்மின் வெற்று ஆர்பிட்டாலுக்கு வழங்கப்பட்டு MCO சிக்மா பிணைப்பு உருவாகிறது. இப்போ பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பாண்டு ஃபார்ம் ஆன பின்னாடி மெட்டல் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய மெட்டல் டி ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் அடர்த்தி வந்து என்ன செய்யுதுன்னா அதிகமாகுது. இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன ஆகுதுன்னா இப்போது லிகாண்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுதுன்னா திருப்பி கொடுக்குது. அப்படி திருப்பி கொடுக்கும்போது பை பாண்டு ஃபார்ம் ஆகும். இது பேர் வந்து பை பேக் பாண்ட் சொல்கிறோம். டு காம்பன்சேட் தி இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரான் டென்சிட்டி in metal d orbital interacts with the pi star orbital and transfer the electron density to the ligand. To compensate the increase in electron density metal d orbital electron density என்ன செஞ்சிருச்சு? அதிகமாயிருச்சு. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எதோட இன்ட்ராக்ட் பண்ணுது? இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் தி pi star orbital லிகாண்டோடைய பை ஸ்டார் ஆர்பிட்டால் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரான் என்ன வந்து ட்ரான்ஸ்ஃபர் தி எலக்ட்ரான் டென்சிட்டி டு தி லிகாண்ட். அந்த எலக்ட்ரான் எடுத்து எங்கே கொடுத்து? லிகாண்டு கொடுத்துருது. அதுக்கு பேர் என்ன? பை பேக் பாண்ட். திருப்பி எலக்ட்ரானை கொடுக்கலாம்னு சொல்லணும், பேக் பாண்டுன்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான் அடர்த்தி உயர்வை ஈடு செய்ய உலோக டி ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான் அடர்த்தி ஈனிக்கு வழங்கப்படுகிறது. ஈனிலேருந்து வாங்கிட்டு திருப்பி எங்கேயோ கொடுத்து ஈனிக்கே கொடுத்துறதுனால அதுக்கு பேர் என்ன? பை பின் பிணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல வந்து மெட்டல் எலக்ட்ரான் ரெண்டு ஸ்டெப்பாக நடக்குது. ஒன்று வந்து லிகாண்ட்லேருந்து எலக்ட்ரானுக்கு வந்து மெட்டலை கொடுக்குறது. அப்போ என்ன பாண்டு ஃபார்ம் ஆகும்? சிக்மா பாண்டை வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து மெட்டல்லேருந்து லிகாண்டுக்கு எலக்ட்ரான் கொடுக்கப்படுது. அப்போ என்ன? பை பாண்டு ஃபார்ம். தேர் ஆர் டூ ஸ்டெப்ஸ். ஒன்று வந்து மெட்டல் லிகாண்ட் டு மெட்டல் சிக்மா பாண்ட், தென் மெட்டல் டு லிகாண்ட் பை பாண்ட். அதாவது ஈனிலேருந்து உலோகத்துக்கு எலக்ட்ரான் வழங்கப்பட்ட சிக்மா பிணைப்பும், அடுத்து மெட்டலில் இருந்து உலோகத்திலேருந்து ஈனிக்கு எலக்ட்ரான் வழங்கப்பட்டு பை பிணைப்பு உருவாகுது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு இன்ட்ராக்ஷன் இருக்கிறனால இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகி இந்த பாண்ட் வந்து பிறகு இந்த பிணைப்பு வந்து வலிமையானதாக இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச்.